வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் எக்ஸஸ் 3 சப்ராக்ஷன் யூசிங் 9's காம்ப்ளிமெண்ட்டில் லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலருக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது 12 - 32. இதில் 32 வந்து சப்ராண்டு, 12 வந்து மினுவெண்டு. இப்போ 32க்கு வந்து நம்ம வந்து எக்ஸஸ் 3 கோட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 9's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது 32க்கு எக்ஸஸ் 3 கோடு வந்து உங்களுக்கு வந்து 3க்கு வந்து உங்களுக்கு 3 + 3 6. அதனால் 6ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 1 1 0. அதுக்கப்புறம் 2க்கு வந்து 2 + 3 வந்து 5. அதனால் 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 1 0 1. இப்போ வந்து நம்ம 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா இந்த 0 வந்து 1 எழுதணும், 1 வந்து 0 எழுதணும். அதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த டிஜிட்ஸை. இந்த பிட்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு 9's காம்ப்ளிமெண்ட். அதாவது 0னா 1, 1னா 0, 1னா 0, 0னா 1, 0னா 1, 1னா 0, 0னா 1, 1னா 0. இப்போ வந்து நம்ம இந்த 9's காம்ப்ளிமெண்ட் எடுத்து 32க்கு வந்துட்டோம். இப்போ மினுவெண்டு கூட ஆட் பண்ணணும். அதுக்கு எக்ஸஸ் 3 எடுக்கணும். மினுவெண்ட் 12க்கு எக்ஸஸ் 3 கூட எடுத்திங்கன்னா 1 + 3 வந்து 4. அதனால் 4ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 1 0 0. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 + 3 வந்து 5. அதனால் 0 1 0 1. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 + 1 வந்து 1, 1 + 0 வந்து 1, 0 + 1 வந்து 1, 1 + 0 வந்து 1, அதுக்கப்புறம் 1 + 0 வந்து 1, அதுக்கப்புறம் 0 + 0 0, 1 0 + 1 வந்து 1, 1 + 0 வந்து 1. இப்போ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரு. இப்போ வந்து இந்த ஆன்சரில் எந்த கேரியும் ஜென்ரேட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஆன்சரை வந்து -3ஆல் மைனஸ் பண்ணணும். அதாவது 3ஆல் மைனஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ வந்து 3ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 0 1 1 0 0 1 1. இந்த ரெண்டுக்கும் 3ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 - 1 0. அதாவது இந்த மாதிரி மைனஸ் பண்ணுறதை விட்டு அதாவது 1 - 1 0 அப்படி பண்ணுறதை விட்டு உங்களுக்கு இது பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 15, இது பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3. 15 - 3 வந்து உங்களுக்கு எவ்வளோ 12. அதனால் நீங்கள் டேரெக்டாக 12 எழுதிடலாம். அதாவது 12ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 1 1 0 0. அதுக்கப்புறம் இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 13. இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3. 13 - 3 வந்து 10. அதனால் 1 0 1 0 எழுதிட்டேன். இந்த ரெண்டு தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரு. இப்போ நம்ம இந்த ஆன்சரை வந்து உங்களுக்கு நம்ம 12 - 32 அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20. அது வந்து நம்ம -20 கிடைக்குது. அந்த 20க்கு வந்து 20 எக்ஸஸ் 3 கோடு எடுத்தால் 53 வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து இதில் வந்து நம்மளுக்கு 10ம் நம்மளுக்கு அப்புறம் 12ம் கிடைக்குது. அதனால் ஆன்சர் தப்பாக வருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர்னால் உங்களுக்கு வந்து லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலரில் இந்த ஆன்சரை நெகட்டிவாக எடுத்துகிட்டு இந்த ஆன்சர் எந்த காம்ப்ளிமெண்ட், அதாவது இதில் வந்து 9's காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. அதனால் 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எடுக்கிறேன். இந்த ஆன்சரை நெகட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆன்சருக்கு 9's காம்ப்ளிமெண்ட் அதனால் 1னா 0, 0னா 1, 1னா 0, 0னா 1, அதுக்கப்புறம் 1 1னா 0 0, 0 0னா 1 1. அந்தமாரி காம்ப்ளிமெண்ட் 9's காம்ப்ளிமெண்ட்னா உங்களுக்கு இந்த எக்ஸஸ் 3 கோட்லேருந்து 9's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்தமாதிரி பண்ணணும். அதாவது காம்ப்ளிமெண்ட் அதாவது 1னா 0 0னா 1 போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5, இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3. இது எப்படி 53 அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு 2 + 3 வந்து 5, 0 + 3 வந்து 3. அதனால் 53. அதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. -53 தான் நம்மளுக்கு கடைசியாக கிடைச்ச ஆன்சரு. இதுதான் நம்மளுக்கு இந்த 12 - 32க்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் எக்ஸஸ் 3 கோடு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.